ருத்ராட்சம் அணிந்தால் என்ன பலன்? யார் அணியலாம்? எப்படி அணிய வேண்டும்? இப்போ நிறைய பேர் கையில கழுத்துல ருத்ராட்சம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ருத்ராட்சம் என்ன? அது அணிந்தா என்ன பலன்? யாரும் அணியலாமா? இப்படி நிறைய சந்தேகம் இருக்கும். ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடன் தொடர்புடைய புனித மணியாக கருதப்படுகிறது. இதை பக்தியோட நம்பிக்கையோட அணிந்தா மன அமைதி, தைரியம், எதிர்மறை ஆற்றல் குறைவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிந்தால் கிடைக்கும் பலன். ருத்ராட்சம் அணிந்தவங்களுக்கு மன அழுத்தம் குறையும், கோபம் குறையும், தூக்கம் சரியாக வரும், கவலை, பயம், குழப்பம் போன்றவை மெதுவாக குறையும். சிலர் அனுபவப்படி சொல்றது என்னன்னா, வேலை கவனம் அதிகரிக்கும், முடிவெடுக்கும் தைரியம் வரும். யார் அணியலாம்? ஆண், பெண் என யாரும் அணியலாம். ஆனா சுத்தமான மனநிலையோட, பக்தியோட அணியணும். ருத்ராட்சம் ஃபேஷனுக்காக இல்ல, ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக அணியணும். குறிப்பா மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க, கவலை அதிகமா இருக்கிறவங்க அணிந்தா நல்ல பலன் கிடைக்கும். எப்படி அணிய வேண்டும்? திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாள் நல்ல நேரம். முதலில் சுத்தமான தண்ணீரில் கழுவி சிவபெருமானுக்கு மனசார நினைச்சு ஓம் நமசிவாயன்னு 11 முறை சொல்லி அணியலாம். கழுத்திலோ கையிலோ அணியலாம். அணிந்த பிறகு தவறான செயல்களில் ஈடுபடாம இருக்கணும். முக்கியமா நினைவில் வைங்க, ருத்ராட்சம் ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அது உங்களுக்கு மனதைரியம் தரும். ஆனா வாழ்க்கையில முன்னேற முயற்சி அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க அனுபவம் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க.